ஜென்ரலாகவே இந்த ஹாபியில் இருக்கவங்களுக்கு வெக்கேஷன் போகணும் அப்படின்னாலே பயமாக இருக்கும். ரீசன் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணல, இல்லை மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். பட் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு 8 டேஸ் வரைக்கும் என் ஃபிஷ் ரூம் பக்கமே போகலை. நீங்கள் யூஷுவலாக ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு போங்க யூஷுவலை விட. ஒரு 1 வீக் சாப்பிட்லனா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு பெருசாக எதுவும் ப்ராப்ளம் வராது. சொல்லப்போனால் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கும். பட் நீங்கள் டெம்பரேச்சர் சென்சிட்டிவான ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒரு லெவலுக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வெளியேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நான் ஏசி, லைட் எல்லாமே வந்து ஸ்மார்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணிவிட்டேன். சொல்லப்போனால் என் ஃபிஷ் ரூமில் இருக்க எல்லாமே இப்போ ஸ்மார்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஏர் பம்ப் 24 ஹவர்ஸும் ரன் பண்ணி தான் ஆகணும். பட் ஏசி அண்ட் லைட்ஸை மட்டும் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து எங்கே இருந்தாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுறப்போ. இது பார்த்தா தான் அந்த டெரேரியம்க்கான பிளான்ஸு, மாசஸ் இதெல்லாம் வேறு வாங்கிட்டேன். இது பார்த்தா தான் நான் ஐசோபேட்ஸ் வேறு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 5 to 6 டேஸ் வந்து விட்டுட்டு போகிறேன். இந்த ஐசோபேட்ஸ் டெரேரியமில் இருக்க பிளான்ஸ் எல்லாத்துக்கும் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணி ஆகணும். பட் ஏசி ரன் பண்ணுறப்போ ஹியூமிடிட்டி அப்படியே ட்ராப் ஆகும். ஸோ ஒரு க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்டில் இருக்கப்போ அது வந்து கொஞ்சம் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் இருக்க ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்மார்ட் டிவைஸ் இருக்குது. நீங்கள் வெளியிலேருந்து செக் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் நார்மல் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஃபிஷர்ஸ் நினச்சி எனக்கு பயம் இல்லை. பட் ஐசோபேட்ஸ் அண்ட் பிளான்ஸ் நினச்சி தான் பயமாக இருக்குது. ஸோ 9 டேஸ்க்கு அப்புறம் நான் திரும்ப போகிறப்போ என்ன ஆச்சுன்னு அப்டேட் பண்ணுறேன்.